ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 6 + 6 + 6 அகெயின் பார்த்தோன்னா ஒரு +6 கொடுத்துட்டு இங்கே டிவைடில் இங்கே 6 கொடுத்துறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் அது மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் 4 + 4 + 4 டிவிஷன் 4 கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணணும், என்ன ரூல் படி சால்வ் பண்ணணுன்றதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அந்த ஒரு ரூல் படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிவேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணால் 6 வந்து பார்த்தா 4 முறை வந்திருக்கு. அப்போ 6 24 24 வகுத்தல் 6 டிவைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம டிவிஷன் தான் சால்வ் பண்ணோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த நம்பர்ஸ் இங்கே 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது. அப்போ 4 12 ஆட் பண்ணும்போது 12 + 1 13. கீழே டிவைடில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். அப்போ 24 6ஆல் வகுத்த நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போது 4/13 இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதனுடைய வீடியோவெல்லாம் இருந்து ஒரு சின்ன ஒரு கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 கொஷின் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.